நம்முடைய இந்த குளத்துக்கு உண்மையான பேர் எது? இந்த குளத்துக்கு சரையங்குளம். பஞ்சாயத்து உள்ள போயிருக்கும் போது ஒரு காரியம் வா இல்லை பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து உள்பட்ட நோக்குது? முஞ்சர ஒண்டியம். முஞ்சர ஒண்டியத்தில் விட இது விளத்தர பஞ்சாயத்து விளாங்கோடு விளங்கோடு தொகுதி விளாத்தர பஞ்சாயத்தில் முஞ்சர ஒண்டியத்தில் அப்படி இது நமக்கு எத்தனை வருஷமாக எப்படி கிடக்கு இந்த குளம்? மக்கள் ஏகப்பட்ட மக்கள் குளிக்கும் எடுக்கும் குடிச்சு தெரியும். அங்கே போவோம் சரி அது இருக்கட்டும். 12 மணிக்கும் ஆளுவா குளிக்கிறாரு. நல்ல வெள்ளம் கண்ணீர் போகிற இடம் கட்டியில் வரது ஆளுவா போகிறது வரது நிறைய பேர் மாடுகள் வந்தது அது இல்லையா? இது மாடுகள் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படி தானே? தனியாக சப்பாத்து ஒன்று இங்கே ஒன்று உண்டு அந்த அட்டை ஒன்று உண்டு. சரி சரி பெண்ணுங்கள் குளிக்கும். சரி இப்போ எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் மாட்டு ஆளுவா எல்லாம் போய் சார் காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர். இன்றைக்கு விளாத்தர பஞ்சாயத்து முஞ்சர் ஒன்றியத்தில் உட்பட்ட, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கு உட்பட்டதான அந்த விளாத்தர பஞ்சாயத்து உட்பட்டதான உதச்சிக்கோட்டை என்ற இடத்தில் பெரிய குளம் இன்றைக்கு பராமரிப்பில்லாமல் கிடக்கக்கூடிய காட்சி நீங்கள் இந்த வீடியோ வழி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான புகார்கள் கொடுத்தும் மக்கள் மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகிகளும் அதிகாரிகளும் பஞ்சாயத்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிற இந்த பிரச்சனையில் இந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கூலி வேலையை கழிஞ்சு சாயங்காலம் நைட்டு 12 மணி வரைக்கும் குளிக்கக்கூடியதான மக்கள் அன்றாண்டு பயன்படுத்தக்கூடியதான இந்த குளம் இன்றைக்கு கிடக்கக்கூடிய நிலைமை நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும். வெட்டுமணியிலிருந்து தேங்காய்பட்டினம் செல்லும் சாலை ஒரு பக்கம், ஏராளமான மக்களுடைய வாகன போக்குவரத்து உள்ள இடம், இங்கே ஒரு மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டக்கூடிய இடம் ஒன்று அதுவும் பராமரிப்பில்லை. இப்போ அது பார்க்கவே முடியவில்லை. எத்தனை வருட காலமாக இந்த குளம் பராமரிப்பில்லாமல் இப்படி கிடக்கிறது. இந்த குளத்தினுடைய நிலைமை என்ன இப்பொழுது? பஞ்சாயத்து பராமரிப்பு பிடபிள்யூடி கண்டுள்ள இருக்குமானால் எந்த டிவிஷனில் இந்த குளம் இருக்கிறது? எந்த டிவிஷன் குளித்துறையா இல்லை மற்ற கிள்ளியூர் தொகுதியில் உட்பட்டு ஏதாவது உட்படுத்தியிருக்கா என்பதை ஆராய்ச்சி செய்து இந்த குளத்தை நீங்கள் பராமரிக்கணும். குளத்தை தூர்வாரி சுத்தம் பண்ணி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைய காலையில் இடத்தை நாம் பார்வையிட்டு தமிழக அரசுக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பஞ்சாயத்துக்கும் நாங்கள் அறிவுறுத்துகிறோம், அந்த மனு கொடுக்கிறோம். செயல்படாவிட்டால் சட்டபூர்வமான நடவடிக்கை தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எடுக்கும் என்பதை எச்சரித்து கொண்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர்.